ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, ஜலப்பிரளயத்தினால ஒரு நாள் ஆண்டவர் தேசத்தை அழித்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். பைபிள் படிக்கிற நமக்கு கட்டாயம் தெரியும். இன்னைக்கு பாவம் என்கிற ஜலப்பிரளயத்தில் பூமி மிதந்து கொண்டிருக்கிறது. ஆலயம் என்கிற கர்த்தருடைய சன்னிதானம் என்கிற பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஆலயத்திற்குள்ள, அதாவது பேழை என்கிற நோவாவின் பேழை என்கிற கர்த்தருடைய பேழை என்கிற ஆலயத்திற்குள்ளே நம்ம இன்றைக்கி பிரவேசித்தோம்னா, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இருந்த ஆலயத்திற்குள்ளே நம்ம இருக்கிறோம்னா, கர்த்தரை ஆராதிக்கிறோம்னா கட்டாயம் நம்ம காக்கப்படுவோம். எப்படி ஜல பிரளயத்தில் நோவாவின் பேழையில் 8 பேர் கடவுளுக்கு பயந்த நீதிமானாக இருந்த நீதிமானின் குடும்பம் காக்கப்பட்டதோ, அதே போல் இன்றைக்கு பாவம் என்கிற உலகமே ஜலப்பிரளயம் என்கிற பாவம், இந்த உலகம் அப்படியேப்பட்ட பாவத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவரை நம்ம சேவிக்கிற ஜனங்களாக நம்ம இருந்தோம்னா, எப்படி நோவா ஐயாவோட குடும்பத்தை கர்த்தர் காத்தாரோ, அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் காப்பார். ஆமென். அல்லேலூயா.